வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான இஞ்சி எலுமிச்சை ரசம் செய்ய போகிறோம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் ரசம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துருவோம். கூடவே இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியாக வந்து ஒரு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி பழத்தை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம வந்து பருப்பு கூடவே சேர்த்து குக்கரை வந்து மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வந்து குக்கர் விசில் வந்து நல்லா பருப்பு வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இதில் உள்ள தண்ணி எல்லாமே நம்ம இருத்துட்டு பருப்பு நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்து மேல் தோல் எல்லாமே வந்து வந்திருக்கும். இதை நம்ம தனியாக வந்து மேல் தோலை மட்டும் எடுத்துட்டு பருப்பு கூடவே சேர்த்து வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பையும் தக்காளியும் மசிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு விரல் சைஸுக்கு நான் வந்து ஒரு இஞ்சி துண்டை வந்து தோல் சீவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு நம்ம வந்து பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இஞ்சி சேர்த்து செய்கிறதுனால பூண்டு வந்து சேர்க்க தேவையில்லை. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் குறப்பாக வந்து அடித்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அடிச்சிடாமல் குறப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் வந்து இப்போ காஞ்சி வந்துருச்சு. காஞ்சி வந்த பிறகு வந்து தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து கடுகு சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம குறப்பாக அடித்து வச்சோம் இல்லையா, ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ரசம் வந்து நமக்கு வந்து வாசமாக இருக்கும். இப்போ இஞ்சி ஜீரகம் மிளகு எல்லாமே வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பருப்பு தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்குவோம். கூடவே நம்ம மசிச்சு வச்ச பருப்பு தக்காளி இதையும் சேர்த்து வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியையும் சேர்த்துருவோம். இந்த ரசத்துக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து புளியே சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்க்குற தக்காளியும் எலுமிச்சம்பழமுமே கரெக்டான அளவில் புளிப்பு நமக்கு வந்து கொடுக்கும். இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம தாளித்து விட்ட ரசம் வந்து நல்லா ரெடியாகி பபிளாக வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை மூடி அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சை சாறை வந்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். எலுமிச்சை பழத்தை நம்ம சேர்த்துட்டு அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டே நமக்கு வந்து மாறிடும். எலுமிச்சம்பழத்தை சேர்க்குறப்பவே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான இஞ்சி எலுமிச்சை ரசத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.